எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆற்றுல யூஸ் பண்ணுற நம்ம உபயோகிக்கிற பொருட்கள்லேயே ஒரு பொருளையும் ஒரு தெய்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கும். மேபி உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தீர்ந்து போய்டுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது பரவாயில்லை. என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பானை இருக்குது பார்த்தாளா, அந்த வெள்ளம் குடிக்கிற வெள்ளத்தில் அது நம்மளுடைய ஆற்று குலதெய்வம் இருக்குது அப்படின்பா. ஒரு சில பேர்லாம் வெள்ளம் தாய்க்கிறது வராமல் சொப்பனம் வந்தது, தண்ணி கேட்குற மாதிரி சொப்பனம் வந்தது அப்படின்னாக்கா குலதெய்வம் கோவிலுக்கு கூப்பிடுறது, குலதெய்வ பூஜை பண்ண சொல்லி கேட்கறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்பா. ஸோ அந்த மாதிரி குலதெய்வம் நம்ம ஆற்று தண்ணி வெள்ள பானையில் இருக்கும், தண்ணி பானையில் இருக்கும் அப்படின்பா. அந்த மாதிரி ஒரு தெய்வமும் ஒரு சில பொருட்களில் நம்ம ஆற்றுலையே இருக்கும். அந்த பொருட்கள் சுத்தமாக தீர்ந்து போகிற வரைக்கும், என்றைக்காவது ஒரு வாட்டின்னா பரவாயில்ல, அடிக்கடி ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அது கொஞ்சம் ஒரு கால்வாசி இருக்கும்போதே அதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருங்கோ. அது நிறைஞ்சு இருக்கிறது ஆற்றுல ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இனியும் நிறைய பொருட்கள் இருக்குது, முக்கியமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன். அஞ்சலை பெட்டி நம்ம ஆற்றுல எல்லா ஆற்றுலையுமே இருக்கும். அநேகமாக அது எல்லா ஆற்றுலையும் கிச்சன்லேயும் அஞ்சலை பெட்டி இருக்கும். அஞ்சலை பெட்டியிலேயே மகாலட்சுமி குடி இருக்கா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அதில் எல்லாமே இருக்கும். மிளகு, ஜீரகம், கடுகு, தோரம்பருப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே இருக்கும். அதில் மகாலட்சுமி அதில் அஞ்சலை பெட்டியில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி அஞ்சலை பெட்டியில் உள்ள பொருட்கள் சீக்கிரமாக தீர்ந்து போய்ட்டு இதில் இது ஆயிடுத்து வாங்கிட்டு வாங்கோ, ஆயிடுத்து இதை போய் எடுத்து முடிஞ்சு போயிடுத்து அந்த மாதிரி வார்த்தையை அடிக்கடி சொல்லாமல் அதை முடியறதுக்கு முன்னாடியே வாங்கிடுங்க. அதே மாதிரி குபேர கடவுள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குபேரன் இருந்தால் வேறு ஒன்றுமே வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆற்றுல பணம் தான் இப்போ 99% எல்லாருக்குமே தேவைப்படுறது. ஆற்றுல குபேரன் இதில் இருக்கா, அதாவது ஊறுகாயில் குபேர கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதே ஊறுகாவும் முடிஞ்ச வரைக்கும் ஊறுகாவும் ஆற்றுல கொஞ்சம் இருக்கா மாதிரி முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. நீங்கள் இனி ஒன்று என்னன்னா, உப்பு உங்களுக்கு அன்னலக்ஷ்மி, உப்பில் அன்னலக்ஷ்மி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி கல் உப்பு ரொம்ப நல்லது. கல் உப்பு நீங்கள் நிறைய பேர் இப்போ சால்ட்டு யூஸ் பண்ணுறா. கல் உப்பு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அரிசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரிசியில் சிவபெருமான் இருக்கிறார். அரிசியை மேலே வைக்கப்படாது, எப்போவுமே நம்ம குனிஞ்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அரிசியை எப்போவுமே நீங்கள் கீழே வச்சுருங்கோ. கீழே வச்சேன்னாக்கா நம்ம குனிஞ்சு அதை எடுக்கிற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் அரிசியை நீங்கள் எடுக்கும்போது சாமி பேரை சொல்லிட்டு எடுத்தால் ரொம்ப விசேஷம். திரும்பி கொஞ்சம் எடுத்தேன்னா அதில் 2 அரிசியை படியில் போட்டுட்டு அது உள்ள டப்பா அந்த அரிசி பானையில் போட்டு நீங்கள் வச்சுருங்கோ. அதே மாதிரி துவரம் பருப்பு அதில் முருகக்கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கிருத்திகை நல்ல நாள் இது சஷ்டி எல்லாத்துலேயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு துவரம் பருப்பை கொஞ்சம் காசை போட்டு எடுத்து வைங்கன்னு சொல்லி நிறையா வாட்டி பௌர்ணமி அந்த மாதிரி நேரத்திலலாம் நானே இது போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் முருக கடவுள் இருக்கிறார். இந்த எந்த பொருளுமே ஆற்றுல நீங்கள் குறையாமல் பார்த்துட்டேன்னா ஐஸ்வர்யம் கண்டிப்பான முறையில் குறையாமல் கிடைக்கும்.